ஆம்பூர் அருகே விவசாய நிலங்களுக்குள் புகுந்த 2 காட்டு யானைகள் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த தென்னை, மாமரங்கள் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி நாசமடைந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தமிழக ஆந்திர எல்லையை ஒட்டியுள்ள அருகல் துருகம் பகுதியில் நேற்று இரவு புகுந்த 2 காட்டு யானைகள் அதே பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த தென்னை மற்றும் மாமரங்களை உடைத்து சேதப்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பொன்னுப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் மற்றும் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் மகிமைநாதன் ஆகியோருக்கு சொந்தமான 3 ஏக்கர் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த மாமரம், தென்னை மரம் மற்றும் வாழை மரங்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளதால் விவசாயிகள் லட்சக்கணக்கில் கடன் பெற்று பயிரிடப்பட்டிருந்த மாமரங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த மாங்காய்கள் சேதமானதால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகினர். மேலும் கவுடன்யா சரணாலயத்திலிருந்து வந்த 2 யானைகள் ஆந்திர பகுதியில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியை ஒட்டியுள்ள தமிழகத்தை சேர்ந்த விவசாயிகள் விவசாய நிலங்களில் தொடர்ந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் வருவதை வனத்துறையினர் தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த ஆம்பூர் வனச்சரக அலுவலர் பாபு தலைமையிலான வனத்துறையினர் சேதப்படுத்திய விவசாய நிலங்களை பார்வையிட்டு விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகளை தடுக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் பிறல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் ஆம்பூர் செய்தியாளர் திருமலையுடன் உங்கள் தவசி ரமேஷ். అదే ఎత్తేసి திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுக்கா அடுத்தது பொன்னப்பள்ளி கிராமத்தில் ராமச்சந்திரன் விவசாயி லட்சக்கணக்கில் நாங்கள் செலவு பண்ணி வாழை போச்சு, தேங்காய் செடி, மாங்காய் செடியெல்லாம் பிடுங்கி நாசனம் பண்ணிவிட்டு முழுக்கம்பளம் உடச்சிட்டு எங்களுக்கு ரொம்ப நஷ்டம். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நஷ்டம் போய் சார். ரொம்ப எங்களுக்கு பாதிக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஏதாவது கொஞ்சம் சகாயம் பண்ணுங்கள் சார். நஷ்டம் ரொம்ப நஷ்டம். நிலத்தானி போகாத அளவுக்கு இது 2 யானைங்க வந்து அமகல் பண்ணியிருக்குது. நிலத்தானி போகாத அளவுக்கு இருக்குதுங்க சார். அளவில் மரங்கள்லாம் உடச்சி நாசம் பண்ணிட்டுக்குங்க சார். ரொம்ப நஷ்டம் போச்சு. கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சகாயம் பண்ணுங்கள் சார். எங்களுக்கு ஏதாவது ரொம்ப நஷ்டங்க. கடன் வாங்கி நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம் சார். அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்தணும் சார். எங்களால் முடியறதில்லை சார். நீங்களே செஞ்சு கொஞ்சம் பாருங்கள் சார். கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். இந்த வாரம் கடன் யானை கொடுக்க முடியல சார். அந்த அளவுக்கு நஷ்டம் பண்ணிக்கிறேன். 2 யானைங்க வந்து